You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே மாரநாதா என்ற நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டது போல் இந்த நாளிலே நித்திய ஜீவன் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். இதுவரை அவர் அற்புதமான விதத்தில் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல காத்து இந்த புதிய நாளை தந்து இந்த மாலை வரை அவர் நமக்கு இரக்கம் தந்து தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான விதத்தில் தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். சத்ருவின் எல்லா கிரியைகளுக்கு விலகி காத்து இவ்வளோ தூரம் வழிநடத்தினவர் தொடர்ச்சியாய் நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து மேன்மையான காரியங்களை செய்து வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவன். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றி முடிப்பதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் நித்திய ஜீவன் என்ற தலைப்பில் ஏன் நாம் இந்த வசனங்களை தியானித்து வருகிறோமானால், நித்தியத்துக்கு நம்ம ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோம். நித்திய வாழ்க்கை எப்போ வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், ஒன்று, நாம் மரணத்தை சந்தித்தால் நாம் ஒருவேளை இலைப்பாறுதலுக்குள்ளே வைக்கப்பட்டாலும் அதுக்கு பிறகு நாம் நித்தியத்துக்குள்ளே போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இலைப்பாறுதல் எங்கே வைக்கப்படுகிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். காரணம், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தால்தான் நாம் பரதேசியில் போய் இலைப்பாற போகிறோம். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து மேகத்தில் வெளிப்படும் போது அவரோடு கூட சேர்ந்து வரப்போகிறோம். நம்முடைய சரீரங்களை தரித்து மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் நாம் அவரோடு கூட இந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் நிற்க போகிறோம். அப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கவில்லையானாலும் நாம் கைவிடப்பட்ட கூட்டத்தில் பாதாளத்தில் வைக்கப்பட்டு கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பு ஏற்படும் போது அந்த நியாய தீர்ப்பில் நின்று எதற்காக கர்த்தர் நம்மை அந்த இடத்தில் தள்ளுகிறார் என்பதை நமக்கு சுட்டி காண்பித்து தேவதூதர்களை வைத்து நரகத்தில் தள்ளிவிடுவார் என்பதை நம் வேதத்தை ஆராய்ந்து தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் நாம் ரொம்ப சமீபமாய் நம்ம நித்திய வாழ்க்கைக்காக இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். வசனத்தில் ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து தியானித்தாலும் இந்த நிகழ்ச்சியிலும் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க வர வேண்டியது இருந்ததனால் நேரம் சரியானபடி எங்களுக்கு அமையாதபடியால் அடுத்த எபிசோட்லேருந்து ஒருவேளை நாங்கள் 2 பேரும் உட்கார்ந்து நித்தியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட சில காரியத்தை அவர் மூலியமாக கூட நம்மோடு கூட பேச போகிறார். எனவே இந்த பகுதியில் தொடர்ச்சியாய் தேவ சமூகத்தில் நான் ஒரு காரியத்தை தியானிப்பதற்காக ஏவப்பட்டிருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 1 - 5 வசனம், அந்த 5 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் இயேசு இடத்துல போய் கேட்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி 24ஆம் அதிகாரத்தில் அவர் ஒலிவ மலை மேலே அமர்ந்திருக்கும் போது கடைசி காலங்களை குறித்தும் உம்முடைய வருகையும் உலகத்தின் முடிவும் எப்போது சம்பவிக்கும் என்று அவரை கேட்டார்களோ, அதே போல இந்த இடத்துல பரலோகத்தில் யார் பெரியவர்களாக இருப்பார்கள் என்பதை ஒரு கேள்வி எழுப்புகிறது நாம் பார்க்கிறோம். அப்போது at that time the disciples came to Jesus saying, who then is greatest in the kingdom of heaven அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன் எண்ணப்படுவான் என்று இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அப்போ உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா யார் இந்த உலகத்தில் பெரியவர்கள் என்ற ஒரு கோணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எல்லா இடங்களிலும் தானே தான் உயர்ந்திருக்க வேண்டும். மற்றவர்களை உயர்த்தி வைத்த ஸ்தானங்களில் அவர்களை பார்க்க முடியாது, அவர்களால் ஜீர்ணிக்க முடியாது. அவர்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை அவர்கள் பேசுகிறதையும் செய்கிறதையும் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. நாம் தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களும் அல்ல.
நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்வீர்களானால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப தற்காலிகமானது. கொஞ்ச நாட்கள் தான் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். நேரங்கள் காலங்கள் வேக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிற இந்த உலகத்தில் அதிகமாய் நாம் மேன்மை பாராட்டாமல் இந்த உலகத்தில் நம்மை நாமே தாழ்த்தியே இருப்போமானால் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்துக்குள் போகும்போது அந்த இடத்திலே பெரியவர்கள் எண்ணப்படுவோம் என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அதை குறித்து நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். 18ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறார்கள். 2ஆம் வசனத்தில் இயேசு அதுக்கு பிரதி உத்தரமாய் ஒரு பதில் சொல்லுகிறார். That Jesus called a little child to him, set him in the midst of them. ஒரு சிறிய பிள்ளையை தன்னிடத்தில் கூப்பிட்டு அவர்கள் நடுவிலே அந்த சிறிய பிள்ளையை நிறுத்தி and said, Surely I say to you, unless you are converted and become as a little child, you will by no means enter the kingdom of heaven. இவங்க யார் பெரியவர்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை. அப்போ பிரவேசிப்பதே நமக்கு கேள்விக்குறியாய் மாறுகிறது. அப்போ சிறு பிள்ளையாய் மாறாவிட்டால் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் இந்த வயது செல்கிற இந்த காலத்தில் சிறிய பிள்ளைகளாக இருப்பதுக்கு ரொம்ப விருப்பம். நீங்கள் மூத்தவர்கள் வளர வளர நீங்கள் பாருங்கள், அவங்க ஆட்டிடியூட்டில் சின்ன பிள்ளைகள் போல் மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளாக இருப்பதுக்கு ரொம்ப விருப்பம். அதே போல் சின்ன பிள்ளைங்களை பாருங்கள், பெரிய பிள்ளைகளாக இருப்பதுக்கும் இல்லை ஆண்களாய் பெண்களாய் அப்படி மூத்தவர்களாக இருப்பதுக்கும் ரொம்ப பிரியப்படுவாங்க. ஆனால் யாரெல்லாம் வயது சென்று பெரியவங்க ஆகிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் சின்ன பசங்களாக இருக்க இஷ்டம். அதுதான் எப்போவுமே வயசு வருஷாவாக ஒரு காரியமும் ஆகிக்கிட்டே இருக்குது. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நினைக்கிற ஒரு சம்பவம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா இயேசு சொல்கிறார், நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் ஆகவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை. அப்போ பிரவேசிப்பதே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா சிறு பிள்ளைகள் போல் எப்படி ஆவதுன்னா நம்முடைய சுவாபம் சிறு பிள்ளைகள் போல மாற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளை நீங்கள் கடிந்து கொண்டாலும் கடிந்து கொண்டவர்களிடத்திலே வந்துதான் அவைகள் அன்பு கூறும் என்பதை நீங்கள் கண்களால் பார்த்திருப்பீர்கள். ஒரு சின்ன குழந்தைய அம்மா அடிச்சிட்டா கூட அந்த அம்மாவை நோக்கி தான் அந்த கை எடுத்து கொண்டு ஓடும். அந்த அம்மா விட்டு தூரம் ஓடாது. அதே நேரத்தில் அவங்கள திட்டா கூட கொஞ்சம் நேரத்தில் ஏறும்பி வந்து நார்மலாக ஆயிடுவாங்க. ஆனால் பெரியவங்க அப்படி இல்லை. எத்தனையோ இடங்களில் நாட்கள் மாதங்கள் வருஷங்கள் கூட பேசாமல் கோபித்து கொண்டு அவர்கள் சொந்த வேலைகளை கவனித்து கொண்டு இருப்பதை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. சிறு பிள்ளைகள் போல நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறதை வேதாகமத்தில் ஒரு பகுதியாய் போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நித்திய வாழ்க்கைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால் நம்முடைய சுவாபங்களிலே ஒரு பெரிய மாற்றம் ஆக வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, unless you are converted and become as a little child. அதாவது நீங்கள் உங்கள் சுவாபங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பகைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் எப்போதும் இருதயத்தில் கசப்புள்ள ஒரு அனுபவத்தோடு கூட வாழ்ந்தில்லாமல் தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ஒப்பு கொடுக்கும் போது இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவரை ஆண்டவர் நன்மை செய்வார். ஆனால் அதுக்கு பிறகும் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை கர்த்தர் கொண்டு போக வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் இந்த கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள் வருவதற்கு ஒரே ஒரு காரணம் அந்த நித்திய வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பதுக்கு தான். உலக வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டு இருப்பதுக்காக அல்ல. ஏன்னா உலக வாழ்க்கை எப்போ முடியும் என்று தெரியாது. பணக்காரர்களுக்கும் முடிந்து போகிறது, ஏழைகளுக்கும் முடிந்து போகிறது. அது யாருக்குமே நிரந்தரமானது அல்ல. எவ்வளோ பணம் வைத்திருந்தாலும் அவர்கள் ஒரு நாள் மரித்து தான் ஆகிறார்கள். ஒருவேளை மரணத்தை அவங்க போஸ்ட்போன் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். மெடிக்கல் ஃபெசிலிட்டிகளை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அவர்கள் 5 நாள் இல்லை 1 நாள் இல்லை 10 நாள் இல்லை 1 வருஷம் 2 வருஷம் என்ற போஸ்ட்போன் பண்ண முடியும். தவிர அவர்கள் மரணத்தை பணத்தை வைத்து ஜெயிக்கவே முடியாது. மரணத்தை ஜெயிக்கிற ஒரே ஜெயம் கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் தான் மரித்திருந்தாலும் உயிரோடு கூட எழும்புவார்கள் என்பதை வேதத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாமே அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய சுவாபங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் நமக்குள்ள கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார்.
ஆகையால் தேவனோடு கூட நடக்குவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றார்? therefore whoever humbles himself as a little child is the greatest in the kingdom of heaven. அவங்க கேட்கறதுக்கான பதில் இங்க சொல்றார். ஃபர்ஸ்ட் வசனமா பார்த்தீங்கன்னா who then is greatest in the kingdom of heaven. 4வது வசனம் யார் அந்த இடத்துல கிரேட்டஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லி இயேசு பல காரியங்கள் முதல் எப்படி பிரவேசிக்கிறத பாருங்க. யார் கிரேட்டஸ்ட், நீங்க யார் ரொம்ப பெரியவர்கள் என்று இந்த உலகத்தில் பேசிக்கிட்டு இல்லாதீங்க. அந்த இடத்துல பிரவேசிக்கக்கூடிய சுவாபங்கள் உங்களுக்குள்ள இருக்கதா பாருங்க. அந்த சுவாபங்கள் இருக்குமானால் அதுக்கு அடுத்தது நீங்கள் பிரவேசித்த அந்த இடத்துல உயர்ந்தவர்களாக இருப்பதுக்கும் இல்லை பெரியவர்களாக இருப்பதுக்கும் என்ன செய்யணும்னா whoever humbles himself as this little child is the greatest in the kingdom of heaven. அப்ப தாழ்மை நமக்கு இருக்கிறதா யோசித்து பாருங்க. இன்னைக்கு தாழ்மை குறித்து பேசுகிற நாம் தாழ்மையோடு இருக்கிறோமா? நம்ம இருதயம் மனிதர்களுக்கு முன்பதாய் தாழ்மையா இருக்கிறதா? சுவாபத்தில் ஒரு வேற தாழ்மையா இருந்தாலும் மனசிலிருந்து அது வருதா அப்படின்றத கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்ம சரீர தாழ்மையை மனிதர்கள் கவனிக்கிறார்கள், ஆனால் நம்ம இருதயத்தின் தாழ்மையை ஆண்டவர் ஒருவர் தான் அறிந்திருக்கிறார். எனவே இன்றைக்கு உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த தாழ்மையான மனப்பான்மை உங்களுக்குள் இருக்குமானால் தேவன் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்துக்குள் கொண்டு போவது மாத்திரமல்லாமல் அந்த இடத்திலே நாம் தேவனோடு கூட இணைந்து பெரியவர்களாய் எண்ணப்படுவதற்கு, தேவன் இரக்கம் பாராட்டுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அடுத்தது 5வது வசனத்தில் சொல்றாரு, whoever receives one little child like this in my name receives me என்று சொல்லுகிறார். இந்த குழந்தை போல இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை யார் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு பெற்றோர்கள் மூத்தவர்கள் ஆக ஆக அவங்களுக்குள்ள அந்த குழந்தை தன்மை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை உபசரிக்கக்கூடியவர்கள், அவர்களை பராமரிக்கக்கூடியவர்கள், அவர்களை பார்க்கக்கூடியவர்கள், தேவனையே ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் பராமரிக்கப்படாதபடி அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பலரால் கைவிடப்பட்டிருக்கிறாங்க, பலர் ஓல்டேஜ் ஹோம்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. சில நாட்களுக்குள்ள ஒரு வீடியோ வெளியானது. அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு தாயை கொண்டு வந்து அவங்களை பராமரிக்க முடியாதுன்னு சொல்லி நள் இரவிலே கொண்டு வந்து வீதியில் வீசி எறிந்து விட்டு போய்விடுகிறார்கள். அதில் தூரத்தில் இருக்கிற ஒரு சிசிடிவியில் அந்த தாயை யார் கொண்டு வந்து விட்டது என்று போலீஸ்கா இதை யார் இவங்க கொண்டு வந்து இங்கே போட்டு போயிருக்கிறாங்க. சிசிடிவியில் பார்த்தா சொந்த பிள்ளைகள் கொண்டு வந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த தாயை, அந்த வயது சென்ற தாயை கொண்டு வந்து அந்த வீதியில் எரிந்து விட்டு போயிருக்கிறார்கள். இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளையும் அப்படி குப்பையில் எரிகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களையும் கொண்டு வந்து வீதியில் எரிந்து விட்டு போகிற அந்த கொடுமையான காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ரொம்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சிறு பிள்ளை போல ஆகாவிட்டால், இல்லை அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாகாது. அந்த இடத்தில் நீங்கள் பெரியவர்களாக இருக்க முடியாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனோடு கூட நடக்கவும் தேவனோட வாழவும் உங்கள் வாழ்க்கையில் தாழ்மை என்ற அந்த கனி நீங்கள் பிடித்து கொண்டு தெளிவாய் நடப்பீர்களானால் இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு பிறகும் உங்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் நெருக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் விரும்புகிற காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாய் உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை சரிப்படுத்துவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ள பிரவேசித்து அந்த வல்லமையால் இந்த உலகத்தை நீங்கள் மேற்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தின் கடைசி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திரும்ப ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க ஆவியானவர் ஏவி கொண்டிருக்கிறார். கடைசி காலத்தின் கடைசி பகுதி. உலகம் முழுவதும் தேவனோடு கூட வாழக்கூடியவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாயிக்கொண்டே இருக்கிறது. சொப்பனங்கள் மூலியமாகவும் கனவுகள் மூலியமாகவும் அவர்களுக்கு எச்சரிப்புகள் உண்டாயிக்கொண்டே இருக்கிறது. எச்சரிப்பை பெறுகிற மக்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற நவீனத்தை பயன்படுத்தி இன்றைக்கு உலகத்தில் சமூக வலைத்தளங்களிலே அவைகளை பகிர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் அலட்சியமாய் எண்ணுவதற்காக அல்ல, தேவனோடு கூட நடப்பதற்கு உங்களை சரிப்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இவ்வளவு நாட்கள் உலகத்தில் வாழ்ந்தது போதும், உலகத்தின் இன்பங்களுக்கும் உலகத்தின் பாவத்துக்கு பின்பதாகவும் ஓடினது போதும், எல்லாவற்றுக்கும் ஒரு புள்ளி ஸ்டாப் வைத்துவிட்டு தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது எல்லா தீய செயல்முறைகளுக்கும் ஆண்டவர் விலகி காத்து வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நீங்கள் மாற வேண்டும் என்று எடுக்கிற முயற்சிகளில் சாத்தானும் பல தந்திரமான காரியங்களை செய்து நீங்கள் இருதயத்தில் மாற்றம் உண்டாகாதபடி மீண்டுமாய் அதே சுவாபம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற பல தந்திரமான காரியத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அவனை நீங்கள் ஜெயித்தே ஆக வேண்டும். உங்கள் சிந்தையில் வரக்கூடிய போராட்டங்கள், இருதயத்தில் வரக்கூடிய போராட்டங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காத்த அற்புதமான பாதையில் ஆவியானவர் உங்களை நடத்துவார் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு வாழ்வதற்கு ஒப்புக் கொடுங்கள். இந்த 5 வசனங்களிலே யார் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை வேதத்தில் இயேசு நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். யார் இந்த இடத்துல பெரியவர்கள் எண்ணப்படுவார்கள் என்ற அந்த கேள்விக்கான விளக்கத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதே நேரத்தில் யாரை ஏற்றுக்கொண்டால் அவரை ஏற்றுக்கொண்டதாக அவர் சொல்லுகிறதையும் இந்த இடத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள். மூத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கள். இந்த உலகத்தில் அது இல்லை. இப்போது எல்லாமே சொந்த இஷ்டமாக நடக்க ஆரம்பித்து விட்டிருக்கிறார்கள். மூத்தவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய காலங்கள் மறைந்து கொண்டிருக்கிறது. எங்க 1, 2 தான் பார்க்க முடிகிறது. நாங்கள் சிறிய பிள்ளைகளாக இருக்கும் போது கூட அவைகள் இருந்தது என்பது எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இப்போது பெற்றோர் என்ற ஸ்தானத்துக்கு வந்த பிறகு அவைகள் எல்லாம் உலகத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் கடைசி நாட்களுக்கு அடையாளம் என்பதையும் நாம் துல்லியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது அந்த 2வது தீமோத்தேயு நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அவர் அநேக கடைசி காலங்களை குறித்து சொல்லும் போது அதில் சொல்லுகிறார், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் இருப்பார்கள் என்பதாக அதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட அநேக காரியங்களில் அதுவும் ஒன்று. அப்போ இவைகள் எல்லாம் நமக்கு எதை குறிக்கிறது? கடைசி மணி நேரத்தை குறிக்கிறது. அப்படியானால் நம்ம நித்திய ஜீவனுக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோம். ஒன்று, மரணத்தை சந்தித்தால் இயேசு வருவதற்கு முன்னே, எக்கால சத்தம் கேட்பதற்கு முன்னே நாம் மரித்து விடுவோமானால், கிறிஸ்துவுக்குள் மரித்தால்தான் அந்த இடத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் மரிக்கவில்லையானால் நம்ம பாதாளத்தில் வைக்கப்பட்டு நியாய தீர்ப்பு நாளுக்காக நாம் நியமிக்கப்பட்டுருவோம். அதனால நீங்கள் ரொம்ப தெளிவாக பாதுகாத்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரோடு கூட நடப்பதுக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்குள்ளே சரியில்லாத காரியங்கள் எல்லாம் சரி பண்ணுவதற்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் பலப்படுத்துவார், அவர் நிலை நிறுத்துவார், தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காப்பார், நன்மையான பாதைகளில் உங்களை வழிநடத்துவார், உங்கள் குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார், சுவாபத்தில் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அப்போ சிறு பிள்ளைகள் போல இருக்கக்கூடிய அந்த தன்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். பகை வேண்டாம், கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், விரோதம் வேண்டாம். உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி தேவனோடு கூட நடக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களை மன்னிச்சிருங்க. ஒருவேளை யார் மேலேயாவது கசப்பை வச்சிருப்பீங்களா, மனசார மன்னிச்சுட்டு உங்கள் வேலையை கவனித்து கொண்டே இருங்க. அவங்களோட திரும்ப போய் மிங்கல் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யார் மேலே நமக்கு இருதயத்தில் கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், விரோதம் வேண்டாம். தேவனோடு கூட நடப்போம், தேவனோடு கூட வாழவும். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா தீமைக்கும் தேவன் விலகி காத்து அற்புதமான பாதையில் நடத்துவார், பலப்படுத்தி பாதுகாப்பார். சத்துருவின் கிரியைகளுக்கும் அந்தகாரர்களின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து தெளிவான பாதையில நடத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர்தான். நித்திய வாழ்க்கை ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது. இந்த நித்தியத்துக்குள்ள போக நீங்கள் மனதுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் சுவாபம் சிறு பிள்ளைகள் போல மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்தை இயேசு போதித்திருக்கிறதை மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் பதிவு பண்ணுகிறார். அப்படியானால் உங்கள் எண்ணங்கள், உங்கள் இயக்கங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகள் போல நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது தான் அவர் வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். இல்லை அதுக்குள்ள மரணம் நேரிடுமானாலும் அவருக்குள்ள மரிப்பீர்கள். எந்த காரியத்திலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எக்கால சத்தம் கேட்கும் போது எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம்.
அந்த மறுரூபமாக்கப்பட நாளுக்காக தான் ஞானஸ்தானம். அந்த மறுரூபமாக்கப்படுகிற போற நாளுக்காக தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ உபதேசம். இயேசு கிறிஸ்துவே உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் நித்திய ஜீவனை கொடுக்க முடிதான் என்று யோவான் 3:16 நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கவில்லையா? அப்படியானால் நித்தியத்துக்காக தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நித்தியத்துக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் ரட்சிப்பு என்ற ஒரு பேழைக்குள்ள நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். முடிவு பரிந்தும் நாம் நிலைத்து நிற்போமானால் தான் ரட்சிக்கப்படுவோம் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவ வசனத்தை கேட்கிற நீங்கள் அதில் நிலைத்து நின்று தொடர்ந்து முன்னேறி கடந்து போங்க. 1 நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் இல்லை 1 வருஷம் 2 வருஷம் விசுவாச வாழ்க்கையில் வந்துவிட்டு அதுக்கு பிறகு சொந்த இஷ்டத்தின்படி வாழ்வது, சுய லாபத்துக்காக வாழ்வது, சொந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் காணப்படுவீர்களானால் உங்கள் நிலைமை கைவிடப்படுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவனாய் சபையில் அங்கத்தினர் இருக்கிறது முக்கியம் அல்ல, தேவனோடு கூட நடப்பது தான் முக்கியம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உபதேசத்தை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சர்ச்சுடைய மெம்பரா நீங்க இருப்பீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துருவீங்கன்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லப்படல. இந்த மெம்பர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இந்த உலகத்துக்குரியது. ஆனால் இயேசு சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்ன? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கை செய்தால் நீங்களும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறீர்களா? சற்று உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நாம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல பிரவேசித்து இந்த 12ஆம் நாளிலே நாம் பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவன் அவர்தான். இந்த நித்திய ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் சிறு பிள்ளைகளை போல உங்கள் சுவாபம் மாற்றப்பட வேண்டும். சிறு பிள்ளைகளுக்குள் இருக்கிற அந்த தாழ்மை உங்களுக்குள்ள வர வேண்டும். சிறு பிள்ளைகள் போல உங்கள் இருதயத்திலே மாற்றங்கள் உண்டாக வேண்டும். அந்த முறையில் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து கசப்பு இல்லாமல் பகை இல்லாமல் தொடர்ச்சியாய் முன்னேறி கடந்து போகும்போது தேவன் பலப்படுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தம்முடைய இரக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஆகையால் இன்றைக்கு இந்த காரியத்தை உணர்த்தப்பட்டதுனால உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் தான் வந்து கேட்கிறார்கள், பரலோகத்தில் யார் பெரியவர்கள் எண்ணப்படுவார்கள் என்று. இயேசு அதுக்கு பிரதி உத்தரமாய் சொன்ன பதில் தான் அடுத்த 3 வசனங்களில் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. முதல் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு பாத்திரனாய் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் அங்கே பிரவேசிக்க வேண்டுமானால் பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறபடி சிறு பிள்ளைகள் போல உங்களுக்குள்ள மாற்றங்கள் உண்டாயிருக்க வேண்டும். அப்போதுதான் பிரவேசிப்பீர்கள். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களை தாழ்மை உள்ளவர்களை அர்ப்பணிக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களா, humbles himself அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ள மனப்பான்மையோடு கூட இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்கள் எண்ணப்படுவார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சிறு பிள்ளைகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் என்னையே ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மூத்தவர்கள் வளர வளர நீங்கள் பாருங்கள், பெற்றோர்கள் எல்லாம் வயது சென்ற பிறகு அவங்க சிறு பிள்ளைகள் போல மாடி விடுகிறார்கள். நீங்கள் அவங்கள பராமரிக்கணும். சின்ன குழந்தையில உங்களை தூக்கி வீசி எறிந்திருந்தா, நம்மளை தூக்கி வீசி எறிந்திருந்தா நம்ம இவ்வளோ தூரம் வந்திருப்போமா? சற்று யோசித்து பாருங்க. பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். பெற்றோரை பாருங்கள். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை செலுத்துங்கள். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்துங்கள். அவங்கள பராமரித்து கவனித்துக் கொள்ளுங்கள். அவங்க சேட்டை பண்ணுவாங்க. பெரியவங்களாம் வர வர அவங்களுக்குள்ள சுவாபம் அப்படி மாற்றப்படுகிறது. அது உலக அமைப்பு, அதாவது ஆண்டவர் படைத்திருக்கிற படைப்பில் அப்படிதான் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவங்களுக்குள்ள அந்த சுவாபங்கள் மாற்றப்படும் போது அவர்கள் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்கள பராமரிக்கிற கிருபையை கர்த்தர் தருகிறார். ஆகையால் தான் கடைசியாக சொல்லுகிறார், அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு கம்ப்யூட்டர் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதெல்லாம் அவங்கள கவனிக்கக்கூடாது என்பதற்காக அல்ல. இந்த நாட்களில் தான் அவர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை தந்து கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும்.
வார்த்தையில் பேசுவது சுலபமாக இருக்கலாம். பிராக்டிக்கல் அனுபவத்துக்குள் நாம் போகும்போது அவங்கள கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்க 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 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தந்து வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் அவைகளெல்லாம் நமக்கு ரொம்ப துல்லியமாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 46 48 வரை அவர் எழுதுகிறார். 22 24 27 வரை இவைகளை குறித்து நமக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்காவும் தன் சுவிசேஷத்தில் அவைகளை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனோடு கூட நடக்கக்கூடிய நாம் எவ்விதமாய் இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும், யாரெல்லாம் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்பதை இயேசு தெளிவாய் சீஷர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார். அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். இன்னைக்கு அவர்கள் கேட்ட கேள்விக்கும் நாம் பெறுகிற பதிலுக்கும் நீங்கள் நம்மை வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் நித்திய வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் உங்க சுவாபம் சிறுபிள்ளை போல இருக்க வேண்டும். சிறுபிள்ளை போல இருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தையும் தம்முடைய மகிமையையும் உங்க வாழ்க்கையிலும் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நித்திய ராஜ்யம் என்பது உண்மை, அது பொய் அல்ல. ஒருவேளை அதை காணாதது போல இருக்கலாம். கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாது விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லும் போதும் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உலகத்தை குறித்து சொல்லுகிறதே நீங்கள் நம்புவதில்லை, பரலோகத்தை குறித்து சொன்னால் எப்படி நம்புவீர்கள் என்பதை அந்த இடத்துல நிக்கோதேமை பார்த்து இயேசு பேசுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் அந்த இடத்துல நிக்கோதேமின் சந்திப்பை யோவான் எழுதும் போது அந்த இடத்துல ரொம்ப அழகா அந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது, அது உணர்த்தப்படுகிறதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, 3ஆம் அதிகாரம் நிக்கோதேமு இயேசுவை சந்தித்த காரியங்களை குறித்து தான் ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனம் வரும்போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஃப் ஐ டோல்ட் யூ earthly things and you do not believe, how will you believe if I tell you the heavenly things என்பதாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நிக்கோதேமை பார்த்து கேட்கிறார். உலகத்தின் காரியங்களை சொல்லுவதில் நீங்கள் நம்பவில்லை, பரலோகத்தின் காரியத்தை சொன்னால் எப்படி நம்புவீர்கள் என்பதாக அந்த இடத்தில் இயேசு கேட்டதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோக வாழ்க்கை என்பது உண்மை. உலக வாழ்க்கை முடிவிலே ஒன்று நீ நித்திய ராஜ்யத்துக்குள்ள நித்திய வாழ்க்கைக்காய் பிரவேசிக்க வேண்டும். அப்படி இல்லையானால் ஆக்கினி தீர்ப்பை அடைய வேண்டும். அழுகையும் பருக்கடிப்பும் நிறைந்த அந்த இடத்திலே நீ தள்ளப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோட நடக்கவும் தேவனோட வாழவும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒன்று நீங்கள் உங்கள் சுவாபத்தை சிறு பிள்ளைகள் போல வாழ்வதற்கு பழகணும். சிறு பிள்ளைகள் போல இருக்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகள் போல யார் இருப்பது? மூத்தவர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சிறு பிள்ளை போல மாறி வருகிறார்கள். அவங்க சுவாபங்கள் அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கும் போது அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொண்டு பராமரிக்கும் போது இயேசுவையே ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதாக 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. whoever receives one little child like this in my name receives me என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறான். எனவே இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். உங்கள் பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சுவாபம் சிறு பிள்ளைகள் போல் மாறட்டும். பகை, கசப்பு, வைராக்கியம், விரோதம் இவைகள் எல்லாம் விட்டு விலகி தேவனோடு கூட நடக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். நித்தியத்துக்காக ஆயத்தப்படுவோம். நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். எனவே இந்த நிகழ்ச்சி ஒரு முடிவுக்குள் கொண்டு வருகிறது. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகளில் அநேக காரியங்கள் உங்களோடு கூட பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நான் உங்களுக்காக இப்போது ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் இவர்களை உருவாக்கி கொள்ளும். சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கல் ஆகாது என்று நீர் சொன்னீரே. அவங்க இருதயம் சிறு பிள்ளைகள் போல. இந்த சிறு பிள்ளைகள் எப்படி எல்லாரோடு கூட இணைந்திருப்பார்கள்? எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் மறந்து எப்படி அப்படியே ஒன்றாய் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள். அந்த சுவாபங்கள் இவர்களுக்குள்ள வருவதாக
எல்லா தீமைக்கும், நாசமோசங்களுக்கும், சத்துருவின் கிரியைகளுக்கும், அந்தகாரங்களின் ஆதிக்கங்களுக்கும் விலகி காத்து நன்மை, இரக்கம், கிருபை, தெய்வம் விளங்க பண்ணி அவங்க எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணி வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் சொன்னது போல இந்த சிறு பிள்ளைகள் போல் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது என்னையே ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே, அந்த போல மூத்தவர்கள் சிறு பிள்ளைகள் போல் ஆயிருந்தால் அவர்களை ஏற்றுக்கொண்டு பராமரித்து தொடர்ச்சியாக அவங்க இறுதி காலம் வரை கூட இருந்து நடத்துவதற்கு ஒவ்வொருவருக்கும் மனப்பக்குவத்தை தாரும், தாங்க கூட பலத்தை தாரும், சகிக்க பலன் தாங்க, எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி தெளிவாய் உங்கள் சித்தத்தின்படியே வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய பிரசனம், உங்கள் தயவு, உங்களுடைய இரக்கம் இவர்களை மூடி மறைக்கட்டும். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காத்து நன்மையான பாதையில் நடத்துங்க. உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு கூட ஒப்பு கொடுக்குறோம், வழிநடத்துங்க. உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். இன்றைக்கு இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இவர்கள் உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறபடியால் ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரும் உம்மால பலன் பெற்று அவர்கள் ஜெயம் பெற கர்த்தர் கிருபை தாரும். நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை தேவனுக்கு சொல்லி மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். சிறு பிள்ளைகள் போல உங்கள் சுவாபங்கள் இருக்கணும். சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போது அவரையே ஏற்றுக்கொள்வீர்கள். கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா இந்த யூடியூப் ஆப்பில் நிறைய காரியங்கள் உங்களுக்காக தொடர்ச்சியாக வழங்கப்படுகிறது. ஃபேஸ்புக் பேஜிலும் வழங்கப்படுகிறது. எனவே இவைகளெல்லாம் பார்க்குற நீங்கள் உங்கள் இருதயத்தை அதுக்கு நேராய் பக்குவப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.